வணக்கம் திருப்பூர் கதிர் நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல கொடிசியா வளாகத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற கோவை திருப்பதி கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன் இந்த கோயிலுக்கு கோவை திருப்பதி கோயில்ன்ற பேர் வந்துச்சு? இந்த கோவை திருப்பதி கோயிலுக்கும் நம்ம திருப்பதி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம திருப்பதி கோயிலுக்கு போனா என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அதே பலன் நம்ம கோவை திருப்பதி கோயிலும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலையும் இன்னும் இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை பத்தியும் நம்ம இந்த கோவிலோட பட்டாச்சாரியார் திரு பிரத்யுமன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெங்கடேஷாய ஸ்ரீயகாந்தாய கல்யாணநதேனதேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் வெங்கடாச்சல கஷேத்திரம் திருப்பதி வெங்கடாச்சலபதி நகரில் எழுந்தருளி பரமானுகிரகம் பண்ணிருக்கக்கூடியதான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமுடையான் இன்றைய தினம் விசேஷமான வஸ்திரம், ஸ்வேத வஸ்திரம் வெள்ளேர்ந்து வேஷ்டி தன் திருவேணியில சாத்திண்டு பூர்ண தங்க கவச்சத்துல காட்சி கொடுக்கிறார் பரமாத்மா. குங்குமா நகரம் கோவை கொடிசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ல எழுந்தருளி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அபார கருணாமூர்த்தி நம ஸ்ரீனிவாசன். திருப்பதியில பெருமாள் எப்படி நிற்கிறாரோ அதே அழகு, அதே உயரம், அதே லக்ஷ்மி கடாட்சமான ஒரு சுரூபம். பெருமாளை பார்த்தாலே பெரிய மனசு வராத பேர்பட்டதான ஒரு ஆக்கிரஷ்டம். திவ்ய மங்கள விக்கிரகமா பெருமாள் சிவசாதி தருள்றார். உத்தரவின் பேர்ல ஏற்பட்ட சன்னதியின் தரிசனம். எம்பெருமான் கிழக்கு நோக்கிய தரிசனம். சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் 16 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில்ல சுமார் 1000 நாள் அதிவாசம். ஓராண்டு காலம் ஜலத்துல வாசம், நீர்ல வாசம் பண்ணினார். 2 ஆண்டு காலம் நெல்லுல வாசம் பண்ணி எங்க போய் அனுகிரகம் பண்ண போறேன்னு கேட்டப்போ பெருமாளுடைய திருவுள்ளம் இந்த கோவை மாநகரம், குங்குமா நகரம். அதிலும் பெருமாள் லட்டுவா வந்து நிற்கிறார் நமக்காக. எத்தனையோ பல ஆயிரம் பக்தர்கள் திருப்பதியில நின்று சேவிக்க முடியல பெருமாள். அந்த குறை தீர்க்க அந்த திருப்பதி பெருமாள் இவர் ரூபத்துல அப்படியே வந்து நிற்கிறார். நெத்தியில பச்சைக்கல் பூர திருமண்காப்பு, கஸ்தூரி திலகம், நாடியில பச்சைக்கல் பூரம், உயர்ந்ததான கிரீட்டம், வலது ஹஸ்தம் சொல்லக்கூடிய வலது கரத்துல சுதர்சன சக்கரம், இடது கரத்துல பாஞ்சசன்யம், அபய வைகுண்ட ஹஸ்தத்தினால பெருமாள் தன் திருவடியை காண்பிக்கிறார். எல்லா தெய்வங்களும் அருள் கொடுக்கும், ஆனா திருவேங்கடமுடையான் மாத்திரம் அந்த அருள் கொடுப்பதற்குண்டான வழியையும் காண்பித்து அந்த அருளை நீங்காத செல்வமா பெருமாள் நமக்கு கொடுக்கிறார். அபய வைகுண்ட ஹஸ்தம்னு வலது ஹஸ்தத்திற்கு திருநாமம், கட்டிய விளம்பித ஹஸ்தம்னு இடது ஹஸ்தம் இடது மடியின் மீது வச்சுண்டு தசாவதார ஒட்டியானம் எடுப்புல 10 அவதாரங்களையும் ஒட்டியானமாக சாத்திண்டு வக்ஷஸ்தலம் அகலகல்லே நிறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா என்ற கூற்றுக்கிணங்க வலது திருமார்புல மகாலட்சுமி தாயார், இடது மார்புல அலர்மேலு மங்கா பத்மாவதி தாயார் எழுந்தருள இந்திர நீல கௌஸ்துப மணி வலது மார்பு மேல சாத்திண்டு 6 விடம் கொண்ட யக்ஞோபவீதம் பூனல் விசேஷமான பூர்ண தங்க கபச்சத்துல லக்ஷ்மி ஹாரம், ஷாலகிராமஹாரம், பத்மாட்சஹாரங்கள்லாம் பெருமாள் சாத்திண்டு சிவசாதி தருள்றார். சுவாமிய நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திருப்பதிக்கு போய் அங்க முடிக்காணிக்கை, துலாபாரம், பெருமாளுக்கு அங்க கல்யாண உற்சவம், டோலோத்சவம் சொல்லக்கூடியதான ஊஞ்சல் உற்சவம், திருமஞ்சனம் சொல்லக்கூடிய அபிஷேக சேவைகள்லாம் அங்க வேண்டின்ற நேர்த்திக்கிறத இங்க வந்து பெருமாளுக்கு நிறைவேற்ற பக்தாளும் ஏராளம் இங்க வந்து நிறைவேற்றலாம். வருகின்ற பிரம்மாண்டமான வைபவம் சித்ரா பௌர்ணமி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்றது. பெருமாளுக்கு அன்னைக்கு உற்சவரான ஸ்ரீதேவி பூமாதேவி சகித மலையப்ப சுவாமி அபிஷேகம் கண்டருளுவார். கார்த்தால 8:09 மணிக்கு பெருமாளுக்கு குளூர பால் அபிஷேகம். அதை தொடர்ந்து விசேஷ அலங்காரம், விசேஷ ஆராதனங்கள்லாம் பெருமாளுக்கு இருக்கிறது.
பெருமாள் இங்க ஒவ்வொரு குருவாரம் வியாழக்கிழமை தோறும் திருமலையில உள்ளார் போல நேத்திர சேவை நிஜபாத சேவையில பெருமாளை நாம் இங்க தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புது வஸ்திரம் பெருமாள் சாத்திக்கிறார். ஒவ்வொரு சுக்கிரவாரமும் பெருமாளுக்கு அந்த திருப்பதியில் நடக்கிறது போல திருமஞ்சனம் மூலவருக்கு குளிர பால் அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கும். இந்த சுக்கிரவார திருமஞ்சனத்திற்கு அபிஷேகத்திற்கு பக்தர்கள் வரவேற்கப்படுறார். தற்சமயம் பெருமாளுக்கு ஒவ்வொரு திருவோண நட்சத்திரமும் குளூர பால் அபிஷேகம் நடக்கிறது. கங்காளம் நிறைய பசும் பால் நாள்ல பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், ஸ்னபனம்னு சொல்லி 9 கலசங்கள் பரத்தி வைகானச ஆகம பகவத் சாஸ்திர பிரகாரம் பெருமாளுக்கு எப்படி திருப்பதியில் நடக்கிறதோ அப்படி இங்க பெருமாளுக்கு ஒவ்வொரு உற்சவங்களும் வைபவங்களும் பெருமாள் இங்க பண்ணிக்கிறார். பக்தாள் அவர்கள் அத்தனை பேரும் தன் கைங்கரியங்களை பெருமாளுக்கு இங்க நேரடியா சமர்ப்பிக்கலாம். பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு புஷ்பமா இருக்கட்டும், ஒவ்வொரு பிரசாத கைங்கரியங்களா சாமான்களா இருக்கட்டும், அத்தனையும் ஒவ்வொரு விசேஷ மாலைகளா இருக்கட்டும், அத்தனையும் பெருமாள் இங்க வாங்கி பெருமாள் தன் திருமேனில சேர்த்துக்கிறார். அங்க போய் பெருமாளுக்கு துளசியோ அங்க பெருமாளுக்கு செய்யக்கூடியதான பாக்கியத்தை இவர் மூலியமா அவர் அங்க நடத்தி வச்சுக்கிறார். சுவாமியை நன்னா வேண்டிக்குங்கோ. இங்க முக்கிய பிரார்த்தனை உற்சவரான மலையப்ப சுவாமிக்கு கல்யாண உற்சவம் பண்ணுவது, குழந்தை பிராப்தி வேண்டி ஊஞ்சல் உற்சவம், சர்வகாரிய ஜெயத்துக்கு வேண்டி பெருமாளுக்கு இங்க பட்டு சாத்துறது, கல்யாண பிராப்திக்கு கல்யாண உற்சவங்கள், இது போன்ற எண்ணற்ற பிரார்த்தனை பெருமாள் ஆத்மார்த்தமா வேண்டிண்டா உடனே அந்த காரியத்தை பெருமாள் ஜெயம் பண்ணி கொடுக்கிறார். வாங்கோ சேவிக்கலாம் கோவிந்தன வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நம்ம கோவை திருப்பதி கோயிலோட சிறப்பம்சங்களை பத்தி இவ்வளவு நேரம் பட்டாச்சாரியார் சொன்னதை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். மீண்டும் இன்னொரு கோயில்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி. மறக்காம நம்ம திருப்பூர் கதிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.